வணக்கம். இலங்கைக்கு உலக சந்தையில சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு புத்தாக்கங்களை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இலங்கைக்கு இருக்கக்கூடிய சந்தை வாய்ப்புகள் தொடர்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதிக்கும் குறித்த அதிகாரிகளுக்கும் இடையில ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலின் போதுதான் அவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக மனிதர்களுடைய தேவை என்பது ஒரே தேவையாக இருக்கிறது. ஆனால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் வித்தியாசமானதாக மாறுபட்டதாக இருக்கிறது. அதுவும் இப்ப இருக்கிற காலப்பகுதியை பொறுத்தவரையில உலகம் தொழில்நுட்ப மயமாக இருக்கின்ற இந்த தருணத்துல சந்தை வாய்ப்புகள் அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் தொழில் சார்ந்திருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய சந்தை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றபடினால இலங்கை இப்ப வரைக்கும் இந்த தேயிலை, ரப்பர் போன்றிருக்கின்ற விடயங்களை மட்டுமே ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாடாக இப்ப வரைக்கும் இருந்து வருகின்றது. எனவே இந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய புத்தாக்கங்களை இனி வருகின்ற நாட்கள்ல இலங்கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்பதும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 நிறுவனம் இருந்தார். அந்த 10 நிறுவனத்துல ஒரு 5 நிறுவனம் கண்டிப்பாக தொழில்நுட்பத்தை ஆதாரமாக கொண்டு தங்களுடைய வணிகத்தை பெருக்கி இருக்கக்கூடிய நிறுவனமாக, வணிக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற நிறுவனமாக இருக்கிறது. எனவே இலங்கையினுடைய சந்தை வாய்ப்பை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் தொழில்நுட்பம் சார்ந்திருக்கின்ற வணிக செயற்பாடுல அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். உண்மையை பொறுத்தவரையில இலங்கையில் இருக்கின்ற சந்தை வாய்ப்புகள் என்பது வழமையான அதே பழைய கால சந்தை வாய்ப்புகள் தான் இப்போதும் இருந்து வந்திருக்கிறது. அவர் சொன்னது போல சந்தை வாய்ப்பை அதிகரிக்க, பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் வெளிநாடுகளில் போன்றிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்திருக்கின்ற அதே அண்டி இருக்கக்கூடிய வணிக செயற்பாடுகள், தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதன் மூலமாக இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய அந்நிய செலாவணியம் இல்லாட்டி இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய பிற வருமானங்களை அதிகரிக்க முடியும் என்பதும் ஒரு உண்மையான ஒரு விடயம் தான். எனவே இது பெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடலும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவருடைய காலப்பகுதியில கொண்டு வரப்பட்ட இலங்கை சிங்கப்பூருக்கு இடையிலான இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மீள பரிசீலனை செய்வதற்கு தற்போது யோசனை என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை அரசாங்க நிதி தொடர்பான தெரிவுக்குழுவினுடைய தலைவர் ஹசன் சில்வா அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றத்துல அரசு நிதி குழுவினுடைய அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றுகின்ற நேரத்துல இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் அவர் தொடர்ந்து உரையாற்றுகின்ற தருணத்துல 2005ஆம் ஆண்டை பொறுத்தவரையிலும் 28ஆம் இலக்கத்தை எடுத்து பார்க்கின்ற நேரம் இலங்கையிலே இந்த உண்டியல், ஹவாலா போன்றிருக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்வது என்பது சட்ட விரோதமான ஒரு செயற்பாடு கிடையாது. இருந்தாலும் இந்த முறை என்பது கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் இந்த முறையை பரிவர்த்தனையை செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் 2024 ஜூன்ல இருந்து 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு 12 மாத காலம் என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சர்வதேச பரிவர்த்தனைகள் இந்த முறை மூலமாக செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பரிசீலனை செய்து அதற்கான முன்மொழிவுகளை நீங்க பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே இந்த விஷயம் தொடர்பாக மத்திய வங்கிட்டு ஒரு அறிக்கை ஒன்றையும் கேட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை என்பது மத்திய வங்கியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஹவாலா மற்றும் உண்டியல் முறை தொடர்பாக மத்திய வங்கி வழங்கியிருக்கிற செயற்பாடுகள் அது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயமும், அதே நேரம் ஹசினோ முறை மூலமாக இந்த கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அனுமதி என்பது அந்த முறை மூலமாகவும் இங்கு பரிவர்த்தனைகளை செய்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக, எப்படி இருந்தாலும் கொண்டு வரப்பட்டிருக்கிற அத்தனை பரிமாற்றங்களும் சரியான முறையில் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அது 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு அதுல ஒழுங்கு விதிகள் கொண்டு வந்திருந்தாலும் அது சரியான முறையில கண்காணிக்கப்படவில்லை என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இனி வருகின்ற காலப்பகுதியில இந்த விடயங்கள் அத்தனையும் நிதியமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டு சரியான முறையில மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் தன்னுடைய உரையின் போது வலியுறுத்தி இருக்கின்றார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருக்கும் தமிழரசு கட்சியினுடைய ஒரு 8 நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையில ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. கொழும்புல வைத்து புதன்கிழமை, நேற்றைய தினம் புதன்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிற நேரத்துல இலங்கை தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச ரீதியான விசாரணைக்கு இலங்கை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற அழுத்தத்தை வருகின்ற காலப்பகுதியில் ஜெனீவாவில் அமெரிக்கா சார்பாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அந்த கட்சியினுடைய உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே நேரம் இந்த சந்திப்புல பல விடயங்கள்
விடயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதுல முக்கியமாக தமிழ் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறுகிற விடயத்தோடு புதிய அரசாங்கம் என்பது அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தமிழ் மக்களுக்கான சமஷ்டி தீர்வு முறைகள் சார்ந்திருக்கிற விஷயமும் அதுக்கு சாத்தியமில்லாத ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருந்திருக்கிறது. எனவே அடுத்த கட்ட அரசியல் நகர்வு சார்ந்திருக்கின்ற விடயங்கள் பற்றி கலந்துரையாடல் என்பது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் ஒவ்வொரு ஜெனிவா கூட்டம் இடம்பெறுகின்ற நேரத்தில் இலங்கை சார்பாக அதுவும் முக்கியமாக தமிழ் மக்களுடைய இன அழிப்பு சார்பான விஷயங்கள் பரவலாக பேசப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அவ்வளவு பெரிதாக பேசப்படுவது என்பது மிக சொற்ப இடங்களிலேயே இருக்கிறது. அப்படி இருந்திருந்தாலும் கூட இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக கால அவகாசங்கள் கோருவது, நாங்கள் அந்த விஷயத்தை செய்யவே இல்லை என்று சாதிப்பது போன்ற பல விஷயங்கள் ஜெனிவா அரங்கில் இவ்வளவு காலமும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல ஜெனிவாவுக்கு முன்பாக தமிழ் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டே இருப்பது என்பது முக்கியமான ஒரு விடயமாக காலாதி காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆண்டுக்கான ஜெனிவா நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கையில முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக இருப்பதாக இந்த விடயம் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியும் வைத்தியர் பவானந்த ராஜாவும் வெளிநாட்டு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களோடு ஒரு ஆலோசனையும் ஒரு கலந்துரையாடலையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதன் மூலமாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில 5 தொழில்பேட்டைகளை நிறுவுவதற்கான இடங்கள் என்பது காணிகள் என்பது தற்போது அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விரைவில் இந்த தொழிற்பேட்டையை நிறுவதற்கான நடவடிக்கைகள் என்பது முன்னெடுக்கப்படும். இதன் போதும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் அதுவும் தமிழ் மக்கள் இலங்கையில முதலீடு செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் இலங்கை முதலீட்டு சபையின் மூலமாக முதலீடுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்ற விடயமும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நீண்ட காலமாக இலங்கைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய தமிழர்கள் நாட்டுக்குள்ள வர்றதுக்காக நிறைய பேர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த விடயத்தை பற்றியும் ஆலோசிக்க வேண்டும் என்று சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது. எனவே இந்த போர்க்காலத்தின் போது இலங்கையிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய பல பேர் இப்ப வரைக்கும் நாட்டுக்குள்ள வர முடியாம ஒரு சிக்கலான நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது தமிழர் பிரதேசத்தை பொறுத்தவரையிலும். எனவே இந்த விடயம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. எனவே இது வருகின்ற நாட்கள்ல இது பற்றி இருக்கிற விடயங்கள் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம். எனவே புதிய முதலீட்டாளர்களை நாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான யோசனைகள் கலந்துரையாடல்கள் என்பது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னகர்த்த வேண்டுமாக இருந்தால் இலங்கையில தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்று அரசியல் தரப்பினர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என அப்படி என்ன இருந்துகின்ற பட்சத்துலதான் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இலங்கையில முதலீடு செய்யறதுக்கு முன் வருவார்கள். எனவே இந்த விடயங்கள் பற்றி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற தருணத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விடயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.